Hello my dear friends, welcome back to my channel. In this video UGTRB Mathematics Unit 1 Algebra and Trigonometry top 50 questions பார்க்க போறோம். அதாவது most important as well as most expected questions தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. யூனிட் 1ல எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணி தான் இந்த MCQs எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி UGTRB மேத்தமெட்டிக்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் n in the expansion. ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்துட்டு அந்த எக்ஸ்பான்ஷன்ல இருந்து x பவர் n உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த எக்ஸ்பான்ஷன் எந்த மாதிரியான எக்ஸ்பான்ஷன்? எக்ஸ்போனென்ஷியல் சீரிஸ் மாதிரி இருக்கு. பார்த்தாலே தெரியுது பாருங்க. 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial plus dot இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த எக்ஸ்பான்ஷன் போல என்ன எழுதலாம்? e power x அப்படின்னு எழுதலாம். இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, அப்படி இந்த எக்ஸ்பான்ஷன் தான் இங்க இருக்கு. 1 plus b plus ax by 1 factorial plus b plus ax whole square by 2 factorial. x இருக்கிற இடத்துல மட்டும் என்ன இருக்கு? ரிப்ளேஸ்மெண்டா b plus ax இருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஓகே, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? அந்த எக்ஸ்பான்ஷன் அப்படியே எடுத்து எழுதிடலாம். e பவர் x நான் இப்போ சொன்னேன் இல்லையா, 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial plus dot etc. இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ எக்ஸுக்கு பதிலா b plus ax இருக்கா, அப்போ e பவர் xக்கு பதிலா e பவர் b plus axன்னு எழுதணும். தென் எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸ்ல அடிஷன்ல இருந்ததுன்னா நம்ம எப்படி எழுதலாம்னா தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி அப்படியே மல்டிபிளிகேஷன்ல எழுதலாம். ஸோ e பவர் b இன்டூ e பவர் ax அப்படின்னு பிரிச்சாச்சா? இப்போ என்ன பண்ணணும்? e பவர் axக்கு மட்டும் அந்த எக்ஸ்பான்ஷன் எழுதணும். x இருக்கிற இடத்துல ax ரிப்ளேஸ் பண்ணணும். அப்போ 1 plus ax by 1 factorial plus ax whole square by 2 factorial plus etc. dot ax whole power n by n factorial plus etc. இந்த மாதிரி வருமா? இப்போ பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? x பவர் n உடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. x பவர் என்னன்னா இந்த டேர்ம் தான் நமக்கு வேணும். அப்போ x பவர் n உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன? a பவர் n divided by n factorial. இது மட்டுமா? நோ. e பவர் b வந்து is multiplying with all the terms. எல்லா டேர்ம்ஸ் கூடயும் e பவர் b யும் மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கு. அப்ப x பவர் n உடைய கோஎஃபிஷியன்ட் e பவர் b into a பவர் n by n factorial. எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் b தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, क्वेश्चन நம்பர் 2. If alpha, beta, gamma are the roots of the equation, ஒரு equation உடைய roots alpha, beta, gamma ன்னு கொடுத்துட்டு then find the value of summation of alpha square. இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா வேணும். summation of alpha square equal to summation of alpha minus 2 into summation of alpha beta. இதுதான் summation of alpha square உடைய ஃபார்முலா. இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இங்க கொடுத்திருக்கிற இந்த பாலினாமியல் என்ன அப்படின்னு எடுத்து எழுதிடணும். x³ plus px² plus qx plus r equal to 0. It is the given polynomial. இப்போ இதுல இருந்து sum of the roots 1 at a time, sum of the roots 2 at a time, sum of the roots 3 at a time. இதெல்லாம் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். தெரியலனாலும் கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி summation of alpha squareனா summation of alpha the whole square minus 2 into summation of alpha beta. It is the general formula. இதை வந்து மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. இப்போ summation of alpha வேணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும்னா இது வந்து a0, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x³ தான் a0. a0 உடைய வேல்யூ 1. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் தான் a1. a1 உடைய வேல்யூ p, a2 உடைய வேல்யூ q, a3 உடைய வேல்யூ r. இவ்வளவுதான். இப்போ சம்மேஷன் ஆஃப் அல்பா வேணும்னா மைனஸ் a1 by a0. அப்போ மைனஸ் a1னா மைனஸ் p. ஸோ மைனஸ் p by a0 உடைய வேல்யூ 1 தானே. ஸோ மைனஸ் p by 1. சம்மேஷன் ஆஃப் அல்பா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தென் சம்மேஷன் ஆஃப் அல்பா பீட்டா வேணும் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு. சம்மேஷன் ஆஃப் அல்பா பீட்டானா இங்க பாருங்க, a2 இருக்கு இல்லையா, a2 by a0. a2 ஓட வேல்யூ q, மைனஸ் a2 இல்ல, ஜஸ்ட் a2 தான். ஸோ a2 by a0 தான் சம்மேஷன் ஆஃப் அல்பா பீட்டா.
So q by 1 ன்னு கிடைக்கும். q தான் summation of alpha beta. So summation of alpha minus p alpha beta q. இதுல substitute பண்ணிடலாமா? minus p the whole square minus 2 into q ன்னு வரும். minus p square பண்ணா p square. So p square minus 2 தான் correct answer. இதுக்கான answer option D. Question number 3 பார்க்கலாம். For what values of k 9x square plus kx plus 1 equal to 0 has equal roots? எந்த வேல்யூக்கு ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, ஈக்குவல் ரூட்ஸா இருந்ததுன்னா, அதாவது ஒரு ஈக்குவேஷன்ல ஈக்குவல் ரூட்ஸ் அண்ட் தென் ரியல் ரூட்ஸா இருந்ததுன்னா, ஈக்குவல் அண்ட் தென் ரியலா இருந்ததுன்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac உடைய வேல்யூ 0. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவல் ரூட்ஸா இருந்ததுன்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இதுல b உடைய வேல்யூ, a உடைய வேல்யூ, c உடைய வேல்யூலாம் என்னன்னா a coefficient of x square, b coefficient of x, c ஓட வேல்யூ இது. அப்போ a equal to 9, b equal to k, c equal to 1. abc என்னன்னு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, b ஸ்கொயர் மைனஸ் 4ac equal to 0 அப்படின்னு நம்ம ஈக்குவேட் பண்ணோம். ஏன்னா ரூட்ஸ் வந்து ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால. ஸோ b ஸ்கொயர், b உடைய வேல்யூ k, ஸோ k ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ a ஓட வேல்யூ 9, c வேல்யூ இஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிக்கணும். இப்போ k ஸ்கொயர் மைனஸ் 4 9s are 36, ஸோ k ஸ்கொயர் மைனஸ் 36 ஈக்குவல் டு 0. அப்போ k ஸ்கொயர் ஈக்குவல் டு பிளஸ் 36 கிடைக்கும். k ஓட வேல்யூ என்ன? ரூட் எடுத்தோம்னா பிளஸ் ஆர் மைனஸ் 6. It is the value of k. Then option B ல இருக்கு, இது answer. So இதுல option B தான் answer. Question number 4 பார்க்கலாம். If the roots of the equation, ஒரு equation உடைய roots வந்து arithmetic progressionல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, then find the roots. நல்லா கவனிங்க, ஒரு equation கொடுத்துட்டாங்க, அந்த equation உடைய roots arithmetic progressionல இருக்கு, AP ல இருக்கு. அப்போ ரூட்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ AP ல ரூட்ஸ் இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு முதல்ல எத்தனை ரூட்ஸ் பார்த்தாலே தெரியுதா? டிகிரி வந்து 3, டிகிரி 3 இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு 3 ரூட்ஸ் இருக்கும். அப்ப அந்த 3 ரூட்ஸும் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல AP ல இருந்ததுன்னா அந்த ரூட்ஸ் நம்ம எப்படி எடுக்கலாம்னா அல்பா பிளஸ் பீட்டா, அல்பா, அல்பா மைனஸ் பீட்டா. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருந்ததுனாலே இதுதான் கண்டிஷன். அல்பா பிளஸ் பீட்டா, அல்பா, அல்பா மைனஸ் பீட்டா. அப்போ sum of the roots find out பண்ணிடலாமா? sum of the roots னா என்ன? minus b by a. இதுல a வந்து 1 coefficient of x cube, b ஓட வேல்யூ minus 12. இப்போ sum of the roots தான் find out பண்ண போறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ரூட்ஸ் இதுதானே அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருந்ததுன்னா, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா minus b by a. sum of the roots னா minus b by a. கொடுத்துருக்கிற இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்ல b உடைய வேல்யூ 12, minus 12. அப்போ minus b என்னும் போது plus 12 ஆயிடும். ஸோ 12 by 1 தான் minus b by a, sum of the roots. இங்க பாருங்க, அல்பா மட்டும்தான், 3 அல்பா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். பீட்டாவும் பீட்டாவும் கேன்சல் ஆயிடும். ஸோ 3 அல்பா ஈக்குவல் டு 12 கிடைக்கும். அல்பா வேல்யூ 12 by 3, அப்போ கேன்சல் பண்ணும்போது 4. இதுதான் அல்பா. இப்போ அல்பாவுடைய வேல்யூ கிடைச்சிருச்சு, அதாவது ஒரு ரூட்டுடைய வேல்யூ கிடைச்சது. 3 ரூட்ல ஒரு ரூட்டுடைய வேல்யூ கிடைச்சிருச்சு. இன்னும் 2 ரூட்டுடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் போகணும். இப்போ இதான ஒரு ரூட்டு, சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி இந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணா இன்னும் 2 ரூட்ஸ் கிடைச்சிரும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து எழுதிடணும். ஒன்று -12, 39, -28. இதுதான் பாலினாமியல் எக்ஸ்பிரஷனுடைய கோஎஃபிஷியன்ட். எடுத்து எழுதிட்டு சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணணும். அல்பா 4 தானே, ஒரு ரூட் கிடைச்சதா, அந்த 4ஆல நம்ம டிவைட் பண்ணுவோம். இங்கே 0 போடுவோம். 1 + 0 1, 4 1s are 4, -12 + 4 சப்ட்ராக்ட் பண்ணா -8, 4 8s are 32, -32. இதை சப்ட்ராக்ட் பண்ணா 7 கிடைக்கும். 4 7s are 28, -28 + 28 0. இப்போ பாருங்க, நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. x² -8x + 7 = 0. இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு 2 ஃபேக்டர்ஸ், ரிமைனிங் 2 ரூட்ஸ் கிடைச்சிரும். ஸோ ஒரு ரூட் ஆல்ரெடி தெரியும், இப்போ நம்ம 2 ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கணும்னா 7 கிடைக்கணும், ஆட் பண்ணால் -8 கிடைக்கணும். அந்த மாதிரி இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணால் 1 7s are 7, மல்டிப்ளை பண்ணால் 7 கிடைக்குது. -1 -7. Why? Because
sum of the roots are -8 -8ங்கிறதுனால -1 -7 தான் வரணும். ஆட் பண்ணும்போது -8 கிடைச்சிச்சா. the roots என்ன x -1 x -7, these are the other roots, other two roots. so value of x equal to 1,7. 3 roots மே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 1 4 7. இந்த क्वेश्चनல ஒண்ணும் இல்ல, அந்த மூணு ரூட்ஸ் எடுத்துட்டோம், alpha plus beta, alpha alpha minus beta, அதை ஆட் பண்ணி alphaவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் சிந்தெடிக் டிவிஷன் யூஸ் பண்ணிருக்கோம். that's all. Fifth question, for cubic equation if the roots are in GP. முன்னாடி பார்த்த கொஸ்டின் வந்து ஏபில இருந்தது, அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்ல இருந்தது. இந்த கொஸ்டின் வந்து ஜிபில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா ரூட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரூட்ஸ் என்னன்னா alpha by beta, alpha alpha beta, these are the three roots if the roots are in geometric progression. arithmetic progressionல இருந்ததுன்னா இது வரும் ஆப்ஷன் ஏ, alpha plus beta, alpha alpha minus beta வரும். பட் இங்க வந்து geometric progression கொடுத்திருக்கிறதுனால ஆப்ஷன் சி. that's all. question number 6 பார்க்கலாம். find the sum of the positive integers including unity which are less than 600 and prime to it. இந்த மாதிரி less than ஒரு நம்பர் கொடுத்துட்டு and prime to it அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா Euler's function find out பண்ணோம். Euler's function இது வந்து sum of the positive integers அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n/2 into phi of n இதுதான் ஃபார்முலா. n/2 into phi of n, sum of the positive integers சொன்னதுனால இதுவே sum கொடுக்காம positive integers including unity which are less than 600 and prime to it கொடுத்திருந்தாங்கன்னா just phi of n மட்டும்தான் வரும். பட் sum கொடுத்ததுனால n/2 into phi of n. இதுல முதல்ல நம்ம phi of n find out பண்ணோம். Euler's torsion function. phi of n என்னன்னா formula is n into 1 minus 1 by p into 1 minus 1 by q into 1 minus 1 by r. இது எல்லாமே நான் டீடைல்டா ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் கொடுத்திருக்கேன், பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பாருங்க. ஓகே, இதுல வந்து நம்ம p q r எல்லாமே என்னன்னா பிரைம் நம்பர்ஸ். கொடுத்திருக்கிற நம்பர் என்னன்னா 600 முதல்ல நம்ம என்ன பண்ணோம், பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கிறோம். 600 2 ஆல் டிவைட் பண்ணா 300, அகைன் 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 150, 2 ஆல் டிவைட் பண்ணா 75, then 2 ஆல் 75 டிவைட் பண்ண முடியாது, ஸோ 3 எடுக்கணும். 3 ஆல் டிவைட் பண்ணா 25, 5 ஆல் டிவைட் பண்ணா 5. ஸோ அவ்வளோதான், இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ 2 power 3 into 3 power 1 into 5 ஸ்கொயர்னு கிடைக்குதா. இதை வந்து அப்படியே தனியாக வச்சுக்கலாம். இப்போ phi of n ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தேன். phi of n உடைய ஃபார்முலா நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். என்னுடைய வேல்யூ என்ன, நம்பர் வந்து 600 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுக்கு பதிலாக 600 சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். PQRல நான் சொன்ன மாதிரி பிரைம் நம்பர்ஸ். P உடைய வேல்யூ 2, Q உடைய வேல்யூ 3, R உடைய வேல்யூ 5. ஸோ 1 minus 1 by 2 into 1 minus 1 by 3 into 1 minus 1 by 5 கிடைக்கும். 1 minus 1 by 2 சப்ட்ராக்ட் பண்ணா 1 by 2 கிடைக்கும். 1 minus 1 by 3 காமன் டினாமினேட்டரா 3 எடுத்துக்கோங்க. அப்போ 3 minus 1 வரும், 2 by 3 கிடைக்கும். தென் நீங்க பாருங்க 1 minus 1 by 5 னா காமன் டினாமினேட்டர் 5 எடுக்கும்போது 5 minus 1 4 by 5 கிடைக்கும். இந்த 2க்கு 2 கேன்சல் ஆயிருச்சு. தென் இந்த 3யும் 600யும் கேன்சல் பண்ணா 200 கிடைக்கும். 200 into 4 மல்டிப்ளை பண்ணா 800, 800 divided by 5 கேன்சல் பண்ணி பாருங்க. 5 டேபிளால கேன்சல் பண்ணா 160. இப்போ நமக்கு வந்து phi of n தெரிஞ்சிருச்சு. அதுதான் sum of the integers நோ, n/2 into phi of n. அப்படியே இதை வந்து என்னுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். பாருங்க n/2 600/2 phi of n இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா 160. அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். 2வையும் 160யும் கேன்சல் பண்ணா 80 கிடைக்கும். தென் 600 into 80 மல்டிப்ளை பண்ணா 48,000. It is the value of sum of the positive integers including unity which are less than 600 and prime to it. Answer என்ன 48,000, option B. Friends, எல்லா கொஸ்டின்ஸுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாடல்ல தான் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடிக்கடி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். 22 factorial plus 1 is divisible by which number? இது பாருங்க, இது வந்து வில்சன்ஸ் தேரத்தை யூஸ் பண்ணி தான் இதை சால்வ் பண்ணணும். வில்சன்ஸ் உடைய தேரம் என்ன சொல்லுதுன்னா p minus 1 factorial plus 1 congruent to 0 mod p அப்படின்னு சொல்லுது. இதுல pங்கிறது பிரைம் நம்பர். ஓகேவா, இப்போ பாருங்க இது வந்து 22 factorial plus 1 தானே இருக்கு. அப்போ இது பிரைம் நம்பர்ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப 23, இதுக்கு அடுத்த பிரைம் 23 தானே. So 23 minus 1 factorial plus 1 congruent to 0 mod
prime number என்ன 23 எழுதியாச்சு, that's all. அப்ப divisible by which number அப்படின்னு கேக்குறாங்க. that modக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அந்த நம்பரால தான் divisible. 23 தான் ஆன்சர். question number 7க்கு option. question number 8, which of the following is a perfect number? perfect number எது அப்படின்னு கேக்குறாங்க. perfect numberனா if the sum of all its divisor excluding n is n. அதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய டிவைசர்ஸ் ஆட் பண்ணணும். அந்த நம்பரை விட்டுட்டு மற்ற டிவைசர்ஸ் ஆட் பண்ணனா அந்த நம்பரே கிடைச்சதுன்னா அது பெர்ஃபெக்ட் நம்பர். இப்போ 3 எடுத்துக்கலாமே. 3 உடைய டிவைசர்ஸ் என்ன? 1, 3. 3 விட்டுறணும், அப்போ 1 தான். அது அப்போ பெர்ஃபெக்ட் நம்பர் இல்ல. 9 எடுத்துக்கலாம். 9 உடைய டிவைசர்ஸ் என்ன? 1, 3, then 9. 9 விட்டுறணும். 1 plus 3 ஆட் பண்ண எனக்கு கிடைக்குது 4 கிடைக்குது. 9 கிடைக்குது இல்ல, அப்போ அதுவும் இல்ல, பெர்ஃபெக்ட் நம்பர் இல்ல. 6 ஓட டிவைசர்ஸ் என்ன? 1, 2, 3, 6. இப்போ 6 எடுக்க கூடாது, அந்த நம்பரை விட்டுறணும். அப்போ 1 plus 2 plus 3 ஆட் பண்ணா என்ன கிடைக்குது? 6 கிடைக்குதா? சோ அவ்வளவுதான், இதுதான் பெர்ஃபெக்ட் நம்பர். 6 தான் பெர்ஃபெக்ட் நம்பர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். இன்வர்ஸ் ஆஃப் இந்த நம்பருடைய இந்த மேட்ரிக்ஸ் உடைய இன்வர்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? a இன்வர்ஸ்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணா 1 by modulus of a into adjoint a. அதாவது டிட்டர்மினன்ட் எடுத்துட்டு adjoint a ஃபைண்ட் அவுட் பண்ணி மல்டிப்ளை பண்ணா வேல்யூ கிடைச்சிரும். இப்போ மாடுலஸ் ஆஃப் a என்ன பண்ணோம்? அதாவது டிட்டர்மினன்ட் a 4, 3 minus 7 1 இருக்கா? அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் டயகனல்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 4 1s are 4 மைனஸ் then இதை மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 7 into 3 minus 21 வரும். மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிடுமா? ஸோ 4 plus 21 25 கிடைச்சிருச்சு. டிட்டர்மினன்ட் a வேல்யூ கிடைச்சிருச்சு. தென் adjoint a வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். adjoint a னா என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க a இருக்கா? a உடைய மெயின் டயகனலுடைய வேல்யூவை ஸ்வாப் பண்ணணும். இது இங்க போயிடும், 1 இங்க 4 இங்க. தென் இந்த டயகனலுடைய சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் டயகனலுடைய அப்படியே நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கணும். செகண்ட் டயகனல் இந்த டயகனலுடைய சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அப்போ 1 4 என்ன வரும்? 1 4 வரும். இதுல இங்க மைனஸ் 7 இருந்தது, அப்படியே பிளஸ் 7 3 இருந்தது, மைனஸ் 3 ஆயிடுச்சு. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணா 1 by modulus of a 25 into adjoint a 1 7 minus 3 4. That's all. It is the value of a inverse. In the option B. Next question பார்க்கலாம். 10th question. If a equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. then x equal to what? சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். அப்போ டிட்டர்மினன்ட் a equal to 0ன்னு ஈக்குவேட் பண்ணிட்டு x உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். டிட்டர்மினன்ட் a equal to 0வா? ஸோ இது நம்ம என்ன பண்ணோம்? 1 into இந்த ரோ இந்த காலம் விட்டுறணும். அப்போ x into x x square minus 4 வரும். x square minus 4. தென் இதெல்லாம் 0 தான், அப்போ எல்லாமே 0 தான் கிடைக்கும். இதை மட்டும் பண்ணா போதும். x square minus 4 equal to 0னா x equal to plus or minus 2 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் A தான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம். Choose the matrix for which the inverse exists. எந்த மேட்ரிக்ஸுக்கு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், இன்வெர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இன்வெர்ஸ் கிடைக்கும் எப்ப கிடைக்கும்? அதாவது டிட்டர்மினன்ட் a 0வா இருக்க கூடாது. அப்படி இல்லைன்னா மட்டும்தான் இன்வெர்ஸ் கிடைக்கும். எந்த டிட்டர்மினன்ட் a 0 இல்ல அப்படிங்கறத பார்க்கணும். இங்க பாருங்க டிட்டர்மினன்ட் என்ன? 2 3s are 6 6 டிட்டர்மினன்ட் 6 minus 4 into 3 by 2 அப்போ என்ன கிடைக்கும்? 6 minus 6 0 தான் வருது. அப்போ இது டிட்டர்மினன்ட் வந்து 0 ஆகுது, இன்வெர்ஸ் கிடைக்காது. இது பாருங்க 4 minus 6 டிட்டர்மினன்ட் என்ன? -2. அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 இல்ல, இன்வெர்ஸ் கிடைக்கும். ஆப்ஷன் B தான் கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन. क्वेश्चन நம்பர் 12. 2 ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஆர் ஈக்குவல் டு 1 ஈச். ரெண்டு ஐகன் வேல்யூஸ் உடைய வேல்யூ 1 then find the values eigen values of a inverse. ஓகே, ரெண்டு ஐகன் வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க 1, 1. இன்னொரு ஐகன் வேல்யூவை முதல்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுக்கு 3 ஐகன் வேல்யூஸ் இருக்கு. நமக்கு வந்து ஒரு கண்டிஷன் தெரியும். sum of the eigen values equal to sum of the diagonal values. அதாவது trace of a தான் sum of the eigen values. so lambda 1 plus lambda 2 plus lambda 3 equal to diagonal elements ஆட் பண்ணிக்கலாம். அதுதான்
அதாவது sum of the eigen values. இதுல இருந்து இங்க 1 இங்க 1 நமக்கு தெரியும். So 1 plus 1 2 கிடைக்கும். இங்க lambda 3 equal to இதை ஆட் பண்ணா 7. ஸோ இங்க இருக்கிற இந்த 2 இந்த லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்ததுன்னா -2. ஸோ 7 - 2 equal to 5 கிடைக்குதா? இதுதான் another eigen values. ஸோ ஆல்ரெடி 1, 1 தெரியும். தென் இந்த வேல்யூஸ் ஒன்று 5. இப்போ A இன்வர்ஸ் உடைய ஐகன் வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. A இன்வர்ஸ் உடைய ஐகன் வேல்யூஸ்னா ஜஸ்ட் கொடுத்துருக்கிறதோடைய ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். 1 உடைய ரெசிப்ரோக்கல் 1 தான். ஸோ 1, 1, 1/5 தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் B. Question number 13. The characteristic roots of the triangular matrix are ஒரு triangular matrix உடைய characteristic roots என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா diagonal elements தான். Option B is the correct answer. Next question. Every square matrix satisfies its characteristic equation. இது வந்து Cayley-Hamilton theorem. Option A. Question number 15. Eigen values of இந்த ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஐகன் வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதணும். மாடுலஸ் ஆஃப் A minus lambda equal to 0. இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை நம்ம கிரியேட் பண்ணணும் டிட்டர்மினன்ட் வேல்யூவை. அப்போ A minus lambda அப்படின்னும் போது அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து என்ன கிடைக்கும்? A minus lambda தானே. ஸோ 8 minus lambda -4 2 minus lambda கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் எழுதுறதுக்கு பிறகு ஈக்குவல் டு 0 பண்ணிக்கணும். இப்போ இது டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த டயகனல்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 8 minus lambda into 2 minus lambda minus 2 into -4 -8. அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஈக்குவல் டு 0ன்னு பண்ணிக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 8 2s are 16. தென் 8 into lambda -8 lambda. தென் minus lambda into 2 -2 lambda. தென் minus lambda into lambda plus lambda square. plus 8 equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பாருங்க lambda square ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். lambda square -8 and lambda -2 lambda ஆட் பண்ணா -10 lambda கிடைக்கும். ஸோ lambda square -10 lambda plus 24 equal to 0. இதுல இருந்து lambda உடைய வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். lambda உடைய வேல்யூனா இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா, இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா நமக்கு 24 கிடைக்கணும். ஆட் பண்ணா -10 கிடைக்கணும். அந்த மாதிரி பிரிச்சுக்கணும். பிரிச்சா என்ன கிடைக்கும்? 6 4s are 24. தென் ஆட் பண்ணும்போது 10 கிடைக்கணும். அப்போ -10 கிடைக்கணுங்கிறதுனால ரெண்டு நம்பருக்கும் மைனஸ் போட்டுக்கணும். ஸோ லாம்டாவோட வேல்யூ என்ன? 6, 4. தட்ஸ் ஆல். ஸோ ஐகன் வேல்யூஸ் ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 16. இஃப் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அந்த ஐகன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 2 2 3ன்னு. தென் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A ஸ்கொயர், இதோடைய A உடைய மேட்ரிக்ஸ் உடைய ஐகன் வேல்யூ 2 2 3. தென் A ஸ்கொயர் உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஐகன் வேல்யூஸை ஜஸ்ட் அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கணும். 2 2s are 4, 2 2s are 4, 3 3s are 9. ஆப்ஷன் B தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் கேட்குறாங்க. சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ்னா ஒண்ணுமே இல்லை, sum of the diagonal values. அதாவது trace of A தான் sum of the eigen values. Product of the eigen values னா determinant A. A உடைய determinant value find out பண்ணணும். That's all. இப்போ sum of the eigen values, as I told, trace of A தான் sum of the eigen values. Diagonals add பண்ணிக்கலாமா? ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 3 - 2 + 3. இதுதான் diagonal elements. ஆட் பண்ணா 3 + 3 6, 6 - 2 4 கிடைக்கும். ஸோ sum of the eigen values கிடைச்சிச்சு 4. ஒன்று தெரிஞ்சதுனாலே நம்ம சூஸ் பண்ணிடலாம். 4 முதல்ல இருக்கு இல்லையா? 4. தென் ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் அதுவும் இப்போ வேணும்னா அதையும் நான் சொல்றேன். எப்படின்னா டிட்டர்மினன்ட் A உடைய டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பண்ணா -6 கிடைக்கும். டிட்டர்மினன்ட் A வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். 3 எடுத்துக்கிட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுறணும். இதை மல்டிப்ளை பண்ணா -6. தென் மைனஸ் போட்டுக்கிட்டு இதை மல்டிப்ளை பண்ணணும். -4 வரும். அப்போ +4 ஆயிடும். தென் இந்த நம்பர் மைனஸ் இன்டூ மைனஸ், இங்க நடுவில் ஒரு மைனஸ் வரும், இங்க -4ங்கிறதுனால +4 ஆயிடுச்சு. இந்த ரோ இந்த காலம் விட்டோம்னா 3 - 4 அப்படின்னு கிடைக்கும். +4 இதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரோ இந்த காலம் விட்டுறணும். -1 +2 வரும். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்க. -6 கிடைக்கும். 4, -6 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Find the polar form of -1 - i√3. இதோடைய போலார் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. போலார் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R ×
cos theta plus I sin theta இதுதான் போலார் ஃபார்ம். இல்ல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், r ஃபைண்ட் அவுட் பண்ணோம், தென் theta ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு போலார் ஃபார்ம்ல எழுதிட வேண்டியதுதான். r உடைய வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் r ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். r ஸ்கொயர்னா x ஸ்கொயர் plus y ஸ்கொயர். x உடைய வேல்யூ 1, y உடைய வேல்யூ √3. அப்ப x ஸ்கொயர் plus y ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் plus √3 the whole square. r ஸ்கொயர் equal to இதை சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும் 1. இதை ரூட்டை ஸ்கொயர் பண்ண √3 ஸ்கொயர் பண்ணா 3 கிடைக்கும். 1 plus 3 4. r உடைய வேல்யூ equal to 2. r கிடைச்சிருச்சு. அடுத்தது ஆல்பா equal to tan inverse y by x. இது ஞாபகம் வச்சுக்கணும். y உடைய வேல்யூ √3. அவங்க கொடுத்திருக்கிறதுல √3 தான் y வேல்யூ, x வேல்யூ இஸ் 1. ஸோ √3 by 1. tan எந்த ஆங்கிளுக்கு √3 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3 வந்து π by 3, அதாவது 60 டிகிரில √3 கிடைக்கும். ஸோ π by 3 அப்படின்னு எழுதியாச்சு. இது வந்து அல்ஃபாவோட வேல்யூ தான், தீட்டா இல்லை. இப்போ அல்ஃபா வந்து π by 3, நம்ம தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். பிளஸ் கமா பிளஸ்ஸா இருந்ததுன்னா தீட்டாவோட வேல்யூ அல்ஃபா, அப்படியே அல்ஃபான்னு எடுத்துக்கலாம். மைனஸ் கமா பிளஸ் அப்படி இருந்ததுன்னா π மைனஸ் அல்ஃபா. மைனஸ் கமா மைனஸா இருந்ததுன்னா மைனஸ் π பிளஸ் அல்ஃபா. தென் இது வந்து பிளஸ் கமா மைனஸா இருந்ததுன்னா மைனஸ் அல்ஃபா. இது என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷன் வந்து மைனஸ் மைனஸ், எக்ஸ் உடைய வேல்யூ மைனஸ், ஒய் உடைய வேல்யூ மைனஸ் தானே. அப்போ மைனஸ் கமா மைனஸா இருந்ததுன்னா என்ன அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணுவோம். மைனஸ் கமா மைனஸா இருந்ததுன்னா மைனஸ் π பிளஸ் அல்ஃபா தான் டீட்டாவுடைய வேல்யூ. இப்போ அல்ஃபாவுடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். tan இன்வர்ஸ் y by x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு π by 3 கிடைச்சிருக்கா. டீட்டாவுடைய வேல்யூ என்ன மைனஸ் π பிளஸ் அல்ஃபாவுடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம் π by 3. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு மைனஸ் 2π by 3 கிடைக்கும். இதுதான் ஸோ r into cos theta plus I sin theta ல தீட்டாவுடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணும். r வேல்யூ நம்ம x ஸ்கொயர் plus y ஸ்கொயர்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி r கண்டுபிடிச்சோம் இல்லையா. 2 into cos minus 2π by 3 plus I sin minus 2π by 3. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, 19th கொஸ்டின் பார்க்கலாம். If a equal to 1 2 0 1, then a power n is equal to, a கொடுத்துட்டு a power n உடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. a உடைய வேல்யூ எடுத்து எழுதிடலாம். எழுதிட்டு a ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா a பவர் n கேக்குறாங்க. முதல்ல நம்ம வந்து ஜெனரலைஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் a பவர் n என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். a ஸ்கொயர் உடைய வேல்யூ பாருங்க, இதை a into a அப்படின்னு பண்ணும்போது 1401 கிடைக்கும். தென் a கியூப்னு பண்ணி பாருங்க, a into a, அதாவது a ஸ்கொயர் கூட இன்னொரு a மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 1601 கிடைக்கும். அப்ப இதுல இருந்து பாருங்களேன், ஜெனரலைஸ் பண்ணி பாருங்க, என்ன கிடைக்குது 1 4, இங்க இது மட்டும் தான் மாறுது, 4 இங்க கிடைக்குது, இங்க என்ன கிடைக்குது 6 கிடைக்குது. அப்போ எல்லாமே 2 உடைய மல்டிபிள்ஸா தானே இருக்கு, 2 4 6. அடுத்து a பவர் 4 னா 8 கிடைக்கும். ஸோ a பவர் n என்ன எழுதிக்கலாம் 1, இங்க 2n ஜெனரலைஸ்டு ஃபார்ம்ல எழுதும்போது 2n 0 1 கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 20 பார்க்கலாம். tan theta equal to, tan theta இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா theta plus theta cube by 3 plus 2 into theta per 5 by 15 plus etc. ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸ்பான்ஷன், எல்லாமே மெமரைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணி தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். இது கண்டிப்பா யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन, ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் உடைய ஐகன் வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதாவது இங்க பாருங்களேன், ட்ரையாங்குலர் ஷேப்ல 0 இருக்கா, இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்படி அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா ஐகன் வேல்யூஸ் என்னன்னா டயகனல் எலிமெண்ட்ஸ் தான் ஐகன் வேல்யூஸ். 1 4 6 தான் ஐகன் வேல்யூஸ். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். the maximum number of roots of the polynomial. இந்த பாலினாமியலுடைய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரூட்ஸ்னா என்னன்னா ஹையஸ்ட் டிகிரி இருக்கு இல்லையா, அந்த ஹையஸ்ட் டிகிரி தான் ரூட்ஸ் தான், ஹையஸ்ட் டிகிரி டைம்ஸ் ரூட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ ஹையஸ்ட் இதோட டிகிரி என்னன்னா 6. கண்டிப்பா இந்த ஈக்குவேஷனுக்கு 6 ரூட்ஸ் இருக்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 23rd question, condition for symmetric matrix. Symmetric matrix உடைய condition என்னன்னா a equal to a transpose, a equal to
ஏ டிரான்ஸ்போஸ் தான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் உடைய கண்டிஷன். அப்ப ஏனா என்ன ஏஐஜே, ஏ டிரான்ஸ்போஸ்னா என்ன ஏஜேஐ. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். Question number 24. Characteristic roots are also called as eigenvalues. Eigenvalues அப்படின்னும் characteristic roots நம்ம சொல்லலாம். Question number 25. If the polynomial equation with real coefficient has root 2 plus 3i, then which of the following must also be a root? இதோடைய காஞ்சுகேட் பேர்ஸும் இருக்கும். ரியல் கோஎஃபிஷியன்ட் இமேஜினரி ரூட்ஸுக்கு காஞ்சுகேட் பேர்ஸ் ஆல்சோ வில் பி. ஸோ 2 plus 3iனா அதுக்குரிய காஞ்சுகேட் என்ன 2 minus 3i. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 26. 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது பாருங்க, இது வந்து ஒரு 1/3 1 ரோ 3 காலம் இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ். இது 3/3 ஆர்டர் மேட்ரிக்ஸ், 3/1 ஆர்டர் மேட்ரிக்ஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆர்டர்ல மேட்ரிக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதையும் மல்டிப்ளை பண்ணா இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆகி 1/3 ஆர்டர்ல ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். தென் 1/3 மேட்ரிக்ஸையும் 3/1 மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது 3யும் கேன்சல் ஆயிட்டு 1/1ல ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்போ 1/1னா 1 ரோ 1 காலம். 3 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். If cos theta equal to 1681 by 1682, then the value of theta approximately. இப்போ இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா இதோடைய வேல்யூ கேட்குறாங்க. வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு முதல்ல காஸ் தீட்டானா என்ன அப்படின்னு தெரியணும். காஸ் தீட்டாவுடைய எக்ஸ்பான்ஷன். காஸ் தீட்டாவுடைய எக்ஸ்பான்ஷன் என்னன்னா 1 minus theta square by 2 factorial plus theta power 4 by 4 factorial minus theta power 6 by 6 factorial plus etc. அதாவது ஈவன் பவர் டேர்ம்ஸ் மட்டும்தான் வரும். as well as ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸுக்கு வந்து அப்படியே சைன் வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் காஸ் தீட்டாவோட எக்ஸ்பான்ஷன். இப்போ காஸ் தீட்டாக்கு பதிலாக இந்த எக்ஸ்பான்ஷன் எழுதிக்கிட்டு ஈக்குவல் டு 1681 by 1682 போடலாம். இதுக்கு பதிலாக என்ன போடலாம் 1 minus 1 by 1682 போடலாம். இதை வேணா சால்வ் பண்ணி பாருங்களேன். 1682 காமனா எடுத்தா 1682 minus 1682 minus 1 வரும். அப்போ இதுக்கு பதிலாக இதுதான் கிடைக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம இதை எழுதிக்கிட்டோம் 1 minus 1 by 1682 நம்ம எழுதிக்கிட்டோம். ஏன்னா இதுவும் ஈக்குவல் தான். அதனால இப்போ இங்க பாருங்க, இந்த 1க்கு இந்த 1 கேன்சல் ஆகிடும். ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கேட்குறாங்க, எக்ஸாக்ட் வேல்யூ கேட்கல. ஸோ இந்த 2 டேர்ம் எடுத்துக்கலாம். 1 minus theta square by 2 factorial equal to 1 minus 1 by 1682. 1க்கு 1 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்கும் theta square by 2 factorial equal to 1 by 1682. For theta square வேல்யூ என்ன 2 factorialனா ஒன்னோட 2 தான். So theta square equal to 2 by 1682. 2 டேபிளால இதை கேன்சல் பண்ணி பாருங்க. 1 2 8 2s are 16, 4 2s are 8, then 1 2s are 2, 841. 1 by 841. நமக்கு the value of theta தான் வேணும். இப்போ இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ரூட் ஆயிடும். 1 by 841க்கு ரூட் எடுக்கணும். எந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ண 841 கிடைக்கும்னா 29 தான். ஸோ the value of theta equal to 1 by 29. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 28 பார்க்கலாம். If one root of ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க 3x square plus 8x plus 8k equal to 0னு be the reciprocal of the other, then k equal to. ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டுக்கு ரெசிப்ரோக்கலா இருந்ததுன்னா k உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா இருந்ததுன்னா ஒரு ரூட் இன்னொரு ரூட்டுக்கு ரெசிப்ரோக்கல்னு சொல்லும்போது வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் தான் வேல்யூ. அப்போ 3 தான் கரெக்ட் ஆன்சர். Question number 29. What is the value of summation of n equal to 1 to infinity 1 by e into n minus 1 factorial? இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ e power x னா நமக்கு தெரியும் 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial plus etc. இதுவே e னா என்ன? e னா x இருக்கிற இடத்துல எல்லாமே 1 வரும். 1 plus 1 by 1 factorial plus 1 by 2 factorial plus etc. அப்படின்னு வரும். இங்க இந்த 1 by e இருக்கு இல்லையா, அது காமனா வெளியில எடுத்துடலாம். காமனா எடுத்துட்டு summation of n equal to 1 to infinity 1 by n minus 1 factorial. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 1 by e into அப்படி e கிடைக்கும் 1 plus 1 by 1 factorial plus 1 by 2 factorial plus etc. கிடைக்கும் இதுக்கு பதிலா.
அப்போ இதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம், ஈன்னு எழுதலாமா? ஸோ ஈக்கு ஈ கேன்சல் ஆகிடும், ஈக்கு ஈ கேன்சல் ஆகிட்டு 1 கிடைக்கும். 1 தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த suitable answer for question number 29. Next question பார்க்கலாம். Question number 30. An equation with rational coefficients, one of whose roots is root 5 plus root 2. ஒரு ரூட் வந்து root 5 plus root 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி ஈக்குவேஷனை மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம், இது root 5 plus root 2 ஒரு ரூட்டாக இருந்ததுன்னா இதுக்கு வந்து மற்ற ரூட்ஸ் எல்லாமே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். root 5 minus root 2 ஒரு ரூட்டா இருக்கும். then minus root 5 plus root 2 இது ஒரு ரூட், minus root 5 minus root 2. these are the roots of the equation. இதுதான் ரூட்ஸ். இது எல்லாத்தையுமே ப்ராடக்ட் பண்ணும். ப்ராடக்ட் பண்ணா நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 4 அதுதான் கிடைக்கும். அப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த கடைசியில இருக்கிற இல்லையா, இந்த கடைசியில இருக்கிற நம்பர் கிடைச்சதுன்னா அந்த ஈக்குவேஷன் தான் அதுக்கான சூட்டபிள் ஆன்சர். ஜஸ்ட் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இது a plus b a minus b ல இருக்கு. a plus b into a minus b னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ a ஸ்கொயர்னும் போது root 5 ஸ்கொயர் பண்ணா 5 தான், மைனஸ் b ஸ்கொயர்னா root 2 ஸ்கொயர் பண்ணா 2 கிடைக்கும். தென் இங்க பாருங்க இதுவுமே a plus b a minus b ல இருக்கு. a உடைய வேல்யூ மைனஸ் root 5 the whole square மைனஸ் root 2 the whole square. இதையும் ஸ்கொயர் பண்ணா 5 கிடைக்கும். தென் இது ஸ்கொயர் பண்ணா 2 கிடைக்கும். 5 minus 2 3, இதுவும் 5 minus 2 3 தான், 3 3 சார் 9. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணும்போது 9 கிடைக்குதா. 9 போது இந்த ஈக்குவேஷன்ல எது 9 இருக்கு, இதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 30. கொஸ்டின் நம்பர் 31 பார்க்கலாம். cos h I pi by 2 equal to இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ நம்ம cos hx ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ல cos hx னா cos ix அப்படின்னு எழுதலாம். அப்போ இங்க பாருங்க எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு, cos h, எக்ஸுக்கு பதிலாக I pi by 2 இருக்கு. ஸோ cos h I pi by 2 னா cos ix எழுதணும். அப்போ cos I, x உடைய வேல்யூ என்ன, I pi by 2. ஸோ I வந்து ஆல்ரெடி ஃபார்முலால இருக்கு, இப்போ x உடைய வேல்யூ I pi by 2. இப்போ I into I என்ன, -1. ஸோ minus pi by 2 இருக்கும். cos of minus theta னா cos theta. அப்போ cos of minus pi by 2 னா cos pi by 2. cos pi by 2 ஓட வேல்யூ என்ன, 90 டிகிரி ஓட வேல்யூ இஸ் 0. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 31. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். if alpha beta gamma are the roots of x cube plus px square plus qx plus r equal to 0. ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு alpha beta gamma தான் ரூட்ஸ்னு சொல்லிட்டாங்க. தென் summation of alpha square beta உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம ஃபார்முலா தெரிஞ்சாதான் இது சால்வ் பண்ண முடியும். summation of alpha square beta னா summation of alpha into summation of alpha beta minus 3 into summation of alpha beta gamma. நான் சொல்ற எல்லா ஃபார்முலாஸையுமே தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் UGTRB பொறுத்த வரைக்கும் கிளியர் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்க கேட்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா we can't clear. so what you have to do, you have to take all the notes whatever I told. என்ன ஃபார்முலா சொன்னாலும் நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணாதீங்க, நோட்ஸ் எடுங்க. ஓகே, கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து படிங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஓகே, இந்த ஃபார்முலா எழுதிட்டு என்ன பண்ணணும், அடுத்தது சம்மேஷன் ஆஃப் அல்ஃபா, சம்மேஷன் ஆஃப் அல்ஃபா பீட்டா, சம்மேஷன் ஆஃப் அல்ஃபா பீட்டா காமா, இதை வேல்யூலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்மேஷன் ஆஃப் அல்ஃபா அப்படின்னா மைனஸ் பி பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் 1, அப்போ மைனஸ் பி வரும். தென் கோஎஃபிஷியன்ட் சம்மேஷன் ஆஃப் அல்ஃபா பீட்டானா கியூ பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப், அப்போ 1, கியூ பை 1 வரும், கியூ தான். தென் அல்ஃபா பீட்டா காமானா லாஸ்ட் டேர்ம் எடுத்துக்கணும், மைனஸ் ஆர் பை 1, அப்போ மைனஸ் ஆர். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு இதை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். சம்மேஷன் ஆஃப் அல்ஃபா என்ன, மைனஸ் பியா, summation of alpha beta q, so minus pq minus 3 into summation of alpha beta gamma na minus r, minus into minus plus, so 3r minus pq, the answer option B. Question number 32, 10 factorial congruent to dash mod 11. இங்க பாருங்க, இதுவுமே வில்சன்ஸ் தேரம் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். வில்சன்ஸ் தேரம் என்ன சொல்லுது, முன்னாடி क्वेश्चनல கூட நம்ம பார்த்தோம், p - 1 factorial plus 1 congruent to
0 mod p அப்படின்னு சொல்லிட்டு இப்போ p minus 1 அப்போ 10 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம் 11 minus 1 ஃபேக்டோரியல் plus 1 congruent to 0 mod 11 அப்படின்னு எழுதலாமா இப்போ இந்த plus 1 இருக்கு இல்லையா ஏன்னா இங்க வந்து 10 ஃபேக்டோரியலோட நிறுத்திட்டாங்க இப்போ plus 1 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா minus 1 ஆயிடும் ஸோ minus 1 mod 11 minus 1 தான் கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 33 நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஐகன் வேல்யூஸ் ஒரு மேட்ரிக்ஸ் உடைய ரெண்டு ஐகன் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணா 14 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு ஐகன் வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ்னா வாட் ஐ டோல்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் மீன்ஸ் டிட்டர்மினன்ட் ஏ ஸோ டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா இன்னொரு ஐகன் வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு 14 எடுத்து எழுதிட்டு டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா டிட்டர்மினன்ட் ஏ எல்லாருக்கும் தெரியும் தெரிலனாலும் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க இங்க 6 மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ரோ காலம் விட்டுட்டு இதை மல்டிப்ளை பண்ணும் 3 3s are 9 தென் மைனஸ் 1 into 1 பிளஸ் 1 ஸோ மைனஸ் 1 அப்படின்னு வரும் இங்க பாருங்க டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது தெரியலனா இல்ல கூகுள்ல கூட நீங்க ரெஃபர் பண்ணுங்க ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 28 கிடைக்குது ரெண்டு ஐகன் வேல்யூஸ் உடைய ப்ராடக்ட் என்ன 14 அப்ப இந்த 28 இந்த 14 ஆல டிவைட் பண்ணிக்கணும் டிவைட் பண்ணா 2 கிடைக்குதா 2 is the another one eigen value option B question number 35 பார்க்கலாம் log 1 minus x இதோடைய எக்ஸ்பான்ஷன் என்ன இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் லாகரிதமிக் சீரிஸ்ல நிறைய சம் சால்வ் பண்றதுக்கு இந்த எக்ஸ்பான்ஷன் தேவைப்படும் அதனால இதையும் நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும் log 1 minus x னா எல்லா டேர்ம்ஸ்லயுமே மைனஸ் வந்துரும் ஆப்ஷன் B தான் minus x square by 2 minus x cube by 3 minus etc question number 36 which of the following is true for Fermat's theorem Fermat உடைய theoremல எந்த statement true அப்படின்னு கேக்குறாங்க 36 க்கு ஆன்சர் A and C a power p minus 1 is congruent to 1 mod p இதுவும் Fermat's theoremத்துடைய ஸ்டேட்மெண்ட் தான் then a power p congruent to a mod p இந்த மாதிரி இதை சொல்லலாம் so both A and C is the correct answer for 36 next question is find the number of integers less than n and prime to it when n equal to 15 இது வந்து Euler's torsion function find out பண்ணனும் அது find the number of integers இது வந்து number of integers முன்னாடி சம்ல sum of the integers னு பார்த்திருந்தோம் sum of the integers னா n by 2 into phi of n அப்படின்னு சொல்லியிருப்பேன் இங்க just number of integers மட்டும் தான் கேட்டிருக்காங்க just number of integers னா Euler's torsion function phi of n மட்டும் find out பண்ணாலே போதும் less than n and prime to it when n equal to 15 அப்படின்னு கொடுத்திருக்காங்களா so phi of n னா என்ன n into 1 minus 1 by p into 1 minus 1 by q then 1 minus 1 by r etc இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் எத்தனை prime numbers இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஃபார்முலாவும் வேரி ஆகும் here 15 னு கொடுத்திருந்தாங்க so 15 prime factorization பண்ணும் 3 5s are 15 then again 5 எடுக்கும்போது 1 வரும் 3 5 2 prime numbers இருக்கு அதனால தான் 1 minus 1 by p 1 minus 1 by q ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறோம் இதுவே 3 prime numbers இருந்ததுன்னா 1 minus 1 by r வரைக்கும் வரும் ஓகே இப்போ என்னோட வேல்யூ 15 எடுத்து எழுதிடலாம் prime number எழுதலாமா p உடைய வேல்யூ 3 q உடைய வேல்யூ 5 so 1 minus 1 by 3 1 minus 1 by 5 னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் then 1 minus 1 by 3 இதை சால்வ் பண்ணா 2 by 3 கிடைக்கும் 1 minus 1 by 5 இதை சால்வ் பண்ணா 4 by 5 கிடைக்கும் இதை வந்து 5 டேபிளால கேன்சல் பண்ணிடலாமா 5 3s are 15 then again இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் கேன்சல் பண்ணிடலாம் ரிமைனிங் என்ன இருக்கும் 2 4 இருக்கும் 2 into 4 equal to 8 இதுதான் the value of phi of n number of integers less than n அப்படின்னு கேட்கறதுனால அதோடைய வேல்யூ என்னன்னா phi of n தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும் phi of n 8 ஆனா அப்ப ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் here find the rank of the matrix இந்த மேட்ரிக்ஸ் உடைய ரேங்க் என்ன அப்படின்னு கேக்குறாங்க இதுல how many non-zero rows are there னு பார்க்கணும் 1 2 3 non-zero rows தானே இருக்கு அப்போ rank equal to 3 question number 38 க்கு option A is the correct answer question number 39 find the value of theta if sin theta by theta equal to 5045 by 5046 இதுல இருந்து theta உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும் for that we have to write the expansion of sin theta உடைய expansion எழுதணும் sin theta னா என்ன expansion எழுதலாம்னா
theta minus theta cube by 3 factorial plus theta power 5 by 5 factorial minus etc போகும். odd powers மட்டும் வரும் as well as அதாவது சைன் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு டேர்முக்குமே மைனஸ் பிளஸ் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இங்க பாருங்க சைன் தீட்டா பை தீட்டா தானே கொடுத்துருக்காங்க. அப்போ தீட்டா மைனஸ் தீட்டா கியூப் பை 3 ஃபேக்டோரியல் பிளஸ் தீட்டா பவர் 5 by 5 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸெட்ரா. இது வந்து சைன் தீட்டாவோட எக்ஸ்பான்ஷன். தென் டிவைடட் பை தீட்டா இருக்கு ஈக்குவல் டு 5045 by 5046. இப்போ என்ன பண்ணணும்னா தீட்டாவால கேன்சல் பண்ணணும். இங்க தீட்டா எல்லா கூடயும் தான் டிவைட் பண்ணிருக்கு எல்லா டேர்ம் கூடயும். அப்ப இந்த தீட்டாக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல. தென் செகண்ட் டேர்ம்ல தீட்டாவை கேன்சல் பண்ணும்போது தீட்டா ஸ்கொயர் பை 3 ஃபேக்டோரியல் வரும். தேர்ட் டேர்ம்ல கேன்சல் பண்ணும்போது தீட்டா பவர் 4 by 5 ஃபேக்டோரியல் வரும். ஸோ இதை எழுதணும். கேன்சல் பண்ணா 1 minus theta square by 3 factorial plus theta power 4 by 5 factorial minus etc கிடைக்குது. ஈக்குவல் டு இதுக்கு பதிலா 5045 by 5046க்கு பதிலா 1 minus 1 by 5046ன்னு எடுத்துக்கலாம். நீங்க வேணா கூட செக் பண்ணி பாருங்க. 5046 காமன் டினாமினேட்டரா எடுத்து பாருங்களேன். 5046 காமன் டினாமினேட்டரா எடுத்தோம்னா என்ன ஆகும்? இங்க 5046 ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 5046 மைனஸ் 1 5046 மைனஸ் 1 5045 தானே வருது. ஸோ இந்த ஃப்ராக்ஷனுக்கு பதிலாக இந்த மாதிரி 1 மைனஸ் 1 by 5046ன்னு எழுதியிருக்கோம். எழுதுனதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா இங்க இருக்கு இல்லையா, இதுல அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கேட்டிருப்பாங்க கொஸ்டின்ல. பாருங்க இந்த மாதிரி தீட்டா வேற வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா சைட்ல அப்ராக்சிமேட் வேல்யூ தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன்ல ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். 1 minus theta square by 3 factorial equal to 1 minus 1 by 5046 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1க்கு இந்த 1 கேன்சல், இந்த மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல். ரிமைனிங் என்ன இருக்கும்னா theta square by 3 factorial equal to 1 by 5046 மட்டும் இருக்கும். இந்த 3 factorial ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா 6 மாறும். அதாவது இந்த 3 factorial உடைய வேல்யூ வந்து 6. இந்த 6 ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா நியூமரேட்டர்ல போயிடும். ஸோ தீட்டா ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 6 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 6 by 5046 கிடைக்கும். 5046 6 டேபிளால கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணா 841 வரும். இப்போ theta square equal to 1 by 841 கிடைச்சிருக்கா? theta square equal to 1 by 841. நமக்கு theta தான் வேணும். theta வேணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 1 by 841. எந்த ரெண்டு நம்பரை இந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணா 841 கிடைக்கும்? 29 into 29 தான் 841. அப்போ theta equal to இந்த 1 by 841க்கு ரூட் எடுத்தோம்னா 1 by 29 கிடைக்குது. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? क्वेश्चन நம்பர் 40. 1 plus I divided by 1 minus I whole power 5 equal to what? இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இதை மட்டும் எடுத்துக்கணும். பவர் 5 விட்டுலாம். 1 plus I 1 by divided by 1 minus I மட்டும் எடுத்துக்கிட்டு இதோடைய காஞ்சுகேட்டால மல்டிப்ளை பண்ணணும். இந்த டினாமினேட்டருடைய 1 minus I தானே டினாமினேட்டருடைய காஞ்சுகேட் என்ன? அப்படியே அது இந்த ஐயுடைய ஐ மைனஸ் ஐனா அப்படியே பிளஸ்ஸா மாத்தி எழுதணும். இதுக்கு ஆப்போசிட் சைன் போடணும். இப்போ டினாமினேட்டருடைய காஞ்சுகேட் எடுத்து போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். 1 plus I by 1 minus I into 1 plus I by 1 plus I அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணோம்னா 1 plus ஐயும் 1 plus ஐயும் கேன்சல் பண்ணிடணும். ரிமைனிங் என்ன இருக்கும்? ஐம் சாரி, வெயிட் a minute. இப்போ என்ன பண்ணணும்னா இதையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா 1 plus I 1 plus I என்ன ஆகும்? ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 1 1 வருமா? ஸோ 1 எழுதியாச்சு. தென் 1 into I வரும். ஸோ I எழுதியாச்சு. தென் இந்த I எடுத்துட்டு போய் மல்டிப்ளை பண்ணும். I into 1 I வரும். ஸோ எழுதியாச்சு. I into I ஸ்கொயர் equal to -1. ஸோ அதை எழுதியாச்சு -1. ஸோ ஈச் டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. 1 plus I plus I minus 1 கிடைக்குது. தென் இது பாருங்க a plus b a minus b என்ற ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. a plus b a minus b னா a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் a plus b into a minus b போது a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் எழுதலாம். அப்ப a ஸ்கொயர் என்ன? 1 ஸ்கொயர் தென் b ஸ்கொயர் என்னன்னா minus I ஸ்கொயர். 1 ஸ்கொயர் minus I ஸ்கொயர். I ஸ்கொயரோட வேல்யூ இஸ் -1. ஸோ 1
மைனஸ் மைனஸ் ஒன்னு கிடைக்கும். 1 மைனஸ் மைனஸ் ஒன்னுனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகிடும். ஸோ 1 + 1 வரும். அதனால தான் இங்கே டினாமினேட்டரில் 1 + 1 அப்படின்னு எழுதியிருக்கோம். இதை மல்டிப்ளை பண்ணிட்டு தென் 1 இங்கே ஒரு மைனஸ் ஒன் இருக்கா, அது கேன்சல் ஆகிடும். 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா i + i மட்டும் இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணால் 2i டிவைடட் பை 2 இருக்கும். 2க்கு 2 கேன்சல், இந்த நியூமரேட்டர் 2க்கு டினாமினேட்டர் 2 கேன்சல், ரிமைனிங் i இருக்கும். இதுதான் வேல்யூ ஃபார் திஸ். ஸோ i ஆப்ஷன் பியில் இருக்கு, சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 41 2 + 3i into 1 - 3i வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான், மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு டேர்மையும் செகண்ட் டேர்ம் கூட, அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனில் இருக்க டேர்ம்ஸை செகண்ட் எக்ஸ்பிரஷனில் இருக்க டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணோம். 2 × 1 then 2 × -3i, 2 1s are 2, then 2 × 3 6 -6i ன்னு கிடைக்கும். இங்கே எழுதியாச்சு. தென் 3ஐ மல்டிப்ளை பண்ணலாம். 3i × 1 3i வரும். 3i × -3i -3i × -3i இங்கே பாருங்க, 3i × -3i என்ன ஆகும்? 3 3s are 9 வரும். -9 ஆல்ரெடி இங்கே i × i இருக்கு. அப்போ அதை மல்டிப்ளை பண்ணால் -1 வரும். ஸோ அப்போ +9 அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடும் வேல்யூ. அதனால தான் இங்கே +9 இருக்கு. நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 + 9 11 வரும். -6i + 3i சப்ட்ராக்ட் பண்ணால் -3i வரும். 11 - 3i தான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் சி. Next question, if alpha is a complex number and alpha square plus alpha plus 1 equal to 0, then alpha power 31 equal to what? இதில் alpha அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு ஒன்று தெரியணும், alpha cube உடைய வேல்யூ என்னன்னா 1. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, alpha cube உடைய வேல்யூ 1. இப்போ alpha 31 எப்படி எழுதலாம்? alpha cube whole power 10 எழுதலாமா? ஏன்னா alpha 30, alpha power 30 ஆகிடும். 3 × 10 alpha power 30 ஆகிடும். So alpha cube whole power 10 into alpha எழுதலாம். Why? Because alpha power 31 இருக்கு. அப்போ 30 then இங்க பவர் 1, அப்போ 31 ஆயிடுச்சு. ஸோ இதை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. alpha cube உடைய வேல்யூஸ் 1. ஸோ 1 power 10 into alpha அப்படின்னு கிடைக்கும். 1 எத்தனை முறை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். ஸோ 1 into alpha equal to alpha. alpha power 31 உடைய வேல்யூ இஸ் alpha. Question number 42க்கு ஆப்ஷன் சி. Next question பார்க்கலாம். The smallest positive integer satisfying 1 + i divided by 1 - i whole power n equal to 1 is what? இப்போ 1 + i by 1 - i இதோடைய வேல்யூ என்னன்னா i. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஜஸ்ட் ரிசல்ட் தான். இதை நம்ம போட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக i தான் கிடைக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி தானே, ஷார்ட்கட் மாதிரியும் இருக்கும், எக்ஸாமில் டைம் சேவ் ஆகும். அதனால 1 + i by 1 - iனா ஐன்னு எடுத்துக்கோங்க. i power n அப்படின்னு ஆகும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து i power n ஆகும். i power n equal to 1. n-க்கு எந்த வேல்யூ கொடுத்தா 1 கிடைக்கும், அதுதான் அந்த பாசிட்டிவ் இன்டீஜர் சாட்டிஸ்ஃபையிங் this equation. அப்போ i-க்கு வந்து 4 கொடுத்தாதான் 1 கிடைக்கும். i cube-னா வேல்யூ இஸ் -i. i power 4 வேல்யூ தான் 1. So the value of n equal to 4. Next question பார்க்கலாம். Question number 44. If x plus 1 by x equal to 2 cos theta, then find the value of x power n plus 1 by x power n. x plus 1 by x 2 cos theta na x power n plus 1 by cos theta, x power n plus 1 by x power n உடைய value 2 cos n theta. ஆப்ஷன் சி தான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை யூஸ் பண்ணியும் நிறைய சம்ஸ் வரும் trigonometryல. Next question number 45. Limit theta tends to 0, sin theta by theta equal to what? இது பாருங்க, just sin theta ஓட expansion எழுதிக்கலாம். theta minus theta cube by 3 factorial plus theta power 5 by 5 factorial minus etc. இந்த sin theta, cos theta, tan theta ஓட expansionலாம் ரொம்ப முக்கியம், மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் சம்ஸ்ல யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை எழுதிட்டு டிவைட் பை தீட்டா எழுதிக்கலாம். இந்த லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0. இப்போ பாருங்க, தீட்டாவால் எல்லா டேர்ம்ஸையும் டிவைட் பண்ணிக்கோங்க, ஒரு டேர்மையும். ஏன்னா தீட்டா வந்து காமன் டினாமினேட்டர் ஃபார் ஆல் த டேர்ம்ஸ். தீட்டாவால் டிவைட் பண்ணும்போது 1 கிடைக்கும். ஸோ 1 எழுதிக்கலாம். இந்த செகண்ட் டேர்மோட தீட்டாவை டிவைட் பண்ணும்போது தீட்டா ஸ்கொயர் ஆகிடும். ஸோ தீட்டா ஸ்கொயர் பை 3 ஃபேக்டோரியல் இது. தென் தேர்ட் டேர்மோட தீட்டாவை டிவைட் பண்ணால் தீட்டா பவர் 4 by 5 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்குமா.
இப்போ தீட்டாவுடைய வேல்யூ 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. இந்த டேர்ம் 0 ஆயிடும், இந்த டேர்ம் 0 ஆயிடும். ஸோ கம்மிங் டேர்ம்ஸ் எல்லாமே 0 ஆகி ரிமைனிங் இந்த 1 மட்டும் இருக்கும். So the value of sin theta by theta limit theta tends to 0 is 1m. Option B. Next 46 பார்க்கலாமா? limit x tends to 0 1 minus cos x by x square equal to என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு cos x உடைய expansion எழுதணும். 1 minus cos x னா எப்படி எழுதலாம்? 1 minus x square by 2 factorial plus x power 4 by 4 factorial minus etc அப்படின்னு போகும். sin x, cos x, tan x expansion மட்டும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸுக்கு அப்படியே சைன் சேஞ்ச் ஆகும். தென் ஈவன் பவர்ஸ் உடைய டேர்ம்ஸ் மட்டும் வரும். 1 மைனஸ் அப்படிங்கிறது முன்னாடி இருக்கிறதுனால அதையும் எழுதிக்கணும். இந்த மைனஸ் வந்து உள்ள போச்சுன்னா எல்லாமே டேர்ம்ஸ் மாறும். 1 minus 1 ஆகும். 1 minus 1னா என்ன ஆகும்? கேன்சல் ஆயிரும். தென் இந்த மைனஸ் உள்ள போகும்போது பிளஸ் ஆயிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். மைனஸ் உள்ள போகும்போது மைனஸ் எக்ஸ் பவர் 4 by 4 ஃபேக்டோரியல். அப்படியே சைன் மொத்தமும் சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு இங்கே எழுதியாச்சு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸ் பவர் 4 by 4 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸெட்ரான்னு போகுதா, டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயரால ஒவ்வொரு டேர்மையும் டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணா 1 by 2 ஃபேக்டோரியல் கிடைக்கும். செகண்ட் டேர்மை டிவைட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பை 4 ஃபேக்டோரியல் கிடைக்கும். தென் பிளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ எக்ஸுக்கு வந்து 0 கொடுத்து பாருங்களேன். இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். 0 by anything 0 தான். அப்படியே கம்மிங் டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகி இது மட்டும் தான் இருக்கும். 1 by 2 ஃபேக்டோரியலோட வேல்யூ இஸ் 1 by 2. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 1 by 2 ஆப்ஷன் சி. Question number 47 பார்க்கலாம். The condition for Hermitian matrix. Hermitian matrix உடைய கண்டிஷன் என்னன்னா A equal to A conjugate the whole transpose. ஆப்ஷன் சி தான் இதோடைய ஆன்சர். அதாவது A அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸுக்கு கான்ஜுகேட் எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். இது எல்லாமே டெஃபினேஷன் தான், அதையும் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஹெர்மிஷன், ஸ்கியூ சிமெட்ரிக்ஸ், ஸ்கியூ ஹெர்மிஷன், ஆர்த்தாகனல் எல்லாத்துக்குமே நம்ம சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பாருங்க. Question number 48. The condition for a square matrix A possess an inverse is that matrix is. ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் கண்டிப்பா நான் சிங்குலரா இருக்கணும். இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இன்வர்ஸ் கிடைக்கணும்னா நான் சிங்குலரா இருக்கணும். Question number 49 பார்க்கலாம். If A and B are Hermitian matrix, then A B Hermitian matrix-ஆ இருந்ததுன்னா A plus B-யோ Hermitian matrix-ஆ தான் இருக்கும். ஆப்ஷன் C. Question number 50 பார்க்கலாம். A and B be orthogonal matrices of the same order, then இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ தான். ஏபியும் ஆர்த்தாகனலா தான் இருக்கும், ஏ டிரான்ஸ்போஸும் ஆர்த்தாகனலா தான் இருக்கும். அப்போ ஏ அண்ட் பி ட்ரூ. ஸோ போத் ஏ அண்ட் பின்னு ஆப்ஷன் சி தான் நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல டாப் 50 MCQs பார்த்தோம். எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணி தான் இந்த MCQs எடுத்திருக்கேன். நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க, அப்பதான் எக்ஸாம்ல கேட்கும் போது ஸ்பீட் உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் UGTRB மேத்தமெட்டிக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.